Hi guys, welcome to my channel. It's me உங்கள் லிட்டிலாரோ. உலக தமிழர் அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கம் நாளைக்கு நம்ம முதலமைச்சர் திறந்து வைக்க போறாங்க. அதை தொடர்ந்து ஒரு 4 நாள் நம்ம இந்த ஜல்லிக்கட்டு அரங்கத்துல ஜல்லிக்கட்டு நடக்க போகுது. அதுக்கான ஏற்பாடுகளை ரொம்ப தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு இந்த ஸ்டேடியத்துல. அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் ஃபுல்லா பார்க்கலாம். அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரம் மாதிரி நமக்கு இந்த ஜல்லிக்கட்டு அரங்கத்தில் ஒரு பெரிய வாடிவாசல் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம அலங்காநல்லூர் வாடிவாசல் வந்து எல் ஷேப்பில் இப்படி வந்து மாடு திரும்பும். ஆனால் இது அப்படி கிடையாது. பாலமேடு வாடிவாசல் எப்படி இருக்கோ அதேமாதிரி அவ்வளோ பிரம்மாண்டமாக பெருசாக இருக்குது. இதுக்கு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெயிண்டர்ஸ்லாம் இப்போ வந்து படம் வரைஞ்சிருக்காங்க. பின்னாடி பார்த்தாலே தெரியும் வேற பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்காப்புல. ஸோ தடபோடலாம் நமக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. இங்கே தான் ஜல்லிக்கட்டு நடந்தப்படும். இதில் தான் மாடு போகும். இந்த வழியாக தான் வந்து மாடு வெளியேறும். வீரர்கள்லாம் இங்கே தான் அடக்குவாங்க. அந்த காட்சியை நம்ம இன்னும் ஒரு 2 நாட்களில் பார்ப்போம். பொறுத்திருந்து எப்படி ஜல்லிக்கட்டு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நாளைக்கு வந்து முதலமைச்சர் தொடர்கிறாரு. நாளை கழிச்சு 4 நாள் வந்து நமக்கு வந்து ஜல்லிக்கட்டு நடக்குது. 1 நாள் 2 நாள் இல்லை, 4 நாள் நமக்கு ஜல்லிக்கட்டு நடக்குது. ஸோ அவனியாபுரம், பாலமேடு, அதனால் ஜல்லிக்கட்டு பார்க்க முடியாதவங்க தயவுசெய்து இந்த ஸ்டேடியத்தில் வந்து ஜல்லிக்கட்டு பாருங்கள். இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம இன்ஸ்டா பேஜ், ஃபேஸ்புக் பேஜ் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம ஜல்லிக்கட்டு அடிப்போம். இந்த வழியாக தான் நம்ம ஜல்லிக்கட்டு அரங்கத்துக்கு போனோம். இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ் கூட சொல்லலாம். சேலம், கரூர், திண்டுக்கல்ல இருந்து வர எல்லாருமே வாடிப்பட்டி வழியாக தனிச்சை பிரிவுக்குள்ள வந்து கொண்டையம்பட்டியை தாண்டி வந்தாலே உங்களுக்கு இந்த என்ட்ரன்ஸ் வந்துடும். அதே மாதிரி பெரியார்லேருந்து வரவங்க, ஊமச்சிக்குளத்தில் வரவங்க, மாட்டுத்தாவணிலேருந்து வரவங்க, சிவகங்கை, ராமேஸ்வரம், ராமநாதபுரம், சரி எந்த வழியாக வந்தாலும் நம்ம அலங்காநல்லூரை தாண்டி புதுப்பட்டியை தாண்டி வந்தாலே உங்களுக்கு இந்த என்ட்ரன்ஸ் வந்துடும். மேலும் மாடுபிடி வீரர்களுக்கும் மாட்டுக்காரர்களுக்கும் உங்களுக்கு வேற ஏதாவது அட்ரஸ் வேணும்னா என்னோட கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணியிருக்கேன். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ எப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பை டாடா. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.